இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் சரியில் சிங்கிள் லைன் சாரீஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து இருக்குது. ஈச் டிசைனில் 5 கலர் இருக்குது. எல்லாத்தையும் பார்ப்போமா? இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் டிசைனு. இது வந்து ஆக்சுவலி லாவெண்டர் ப்ளூ, லாவெண்டர் பர்பிள் வித் ப்ளூயிஷ் டோன். இதில் இங்கே ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இதை இந்த முந்தானையில் தான் இந்த பூ வருது. அண்ட் இங்கே வந்து இந்த பார்டர் அண்ட் ப்ளஸ் இந்த டிசைனை பாருங்கள், இதுதான் அந்த சாரியோட ஃப்ரண்ட் பார்ட். ஸோ இந்த சாரியில் இது வேறு டைப் ஆஃப் பூ அண்ட் இங்கே வந்து இந்த டிசைன்ஸ்லாம் வருது கீழே. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கலர். செகண்ட் கலர் காமிங்க பாய். அடுத்தது கலரில் வந்து ஆரஞ்சு கலர். ஸோ பூ எதுவுமே மாறாது, கலர் தான் மாறும் உங்களுக்கு. ஆரஞ்ச் வித் சாஃப்ரான் கலர் அண்ட் ப்ளஸ் yellow. ஸோ இது 3 கலர் மிக்ஸ் பண்ணது. அடுத்த கலர் பார்ப்போம் பாய். அடுத்தது வந்து க்ரீன் கலர். இப்போது இந்த க்ரீனில் வந்து அகேன் சேம் பூ, ஆனால் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டு. இதில் ஆக்சுவலாக இதில் டார்க் க்ரீன், இதில் வந்து க்ரீனிஷ் ப்ளூ, அப்புறம் இது வந்து க்ரீனிஷ் டார்க் க்ரே, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் பண்ணது. அடுத்த கலர் பார்ப்போம் பாய். ஸோ இது ஆக்சுவலாக டிசைன் கலர்ஸ்லேயே எனக்கு இது ரொம்ப கூட அட்ராக்டிவாக தெரியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு பிங்க், பர்பிள் அண்ட் சாஃப்ரான், உங்களுக்கு சாஃப்ரான் ஆரஞ்ச். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி ஸ்லைட், வெரி சிம்பிள், ரொம்ப நல்லா இருக்குது, எலிகெண்ட்டாக இருக்குது. அடுத்த லாஸ்ட் கலர். இதோட மோஸ்ட் டாமினேட்டிங் கலர் வந்து ரோஸ் அண்ட் நேவி ப்ளூ. அதுதான் அதோட கலர். இதான் இப்போ பார்த்ததில் இது 5 கலரு. இப்போ அடுத்த டிசைன் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசைன் நம்பர் 2. ஸோ இதான் டிசைன் நம்பர் 2. ஸோ இது முந்தான பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், சேம் இதெல்லாம் 1 லைன் தான், இல்லை ஒரு லைன் கோல்டன் லைன்ஸு. இதில் வந்து இந்த பூ நடுவில் வந்து ஒரு பூ அண்ட் சைடில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பூ வந்துருக்குது. கீழேயும் பாருங்கள், இங்கே எல்லாம் இந்த பூ வச்ச டிசைன்ஸு. ஸோ வெரி பியூட்டிஃபுல். இகேன் இதெல்லாமே நம்ம வந்து டிசைன் பண்ணி பண்ணுறது, பட் மெனக்கெட்டு டைம் எடுத்து பண்ணுறது. ஸோ இது க்ரீன் கலர், க்ரீன் வித் yellowish கலர், இதெல்லாம் ஒரு காம்பினேஷன். அடுத்த கலர் பார்ப்போம். இதில் 5 கலர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கலர் பார்த்துட்டோம். செகண்டில் வந்து ஆரஞ்சு கலர், ஆரஞ்ச் வித் பிங்க். ஸோ the dominant கலர் வந்து ஆரஞ்ச் அண்ட் பிங்க் அண்ட் டார்க் க்ரே. ஸோ அதோட டாமினன்ட் கலர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸை பாருங்கள், இங்கே உள்ள டீட்டெயில்ஸ் தான் தெரியுதா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்த கலர் பார்ப்போம். கலர் நம்பர் 3. இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது. இதில் என்ன 3 கலர்னால், க்ரீன் கலர் இருக்குது, இது ஒரு டார்க் பிளாக், ஆக்சுவலி ஒயிட்டுன்னு சொல்லலாம், இது ஒரு ஒயிட்டும் இருக்குது அண்ட் தென் ப்ளூ இருக்குது. இது டாமினன்ட் கலர், மெயின் கலர் என்னென்னா க்ரீன் கலர் தான் மெயினாக இதில் காமிக்குது. அடுத்து அண்ட் ஆல்சோ ஒயிட்டும் கொஞ்சம் தெரியும். ஸோ இது லைட்டு தான், இது லைட்டிஷ் ஷேடு உள்ளது. அண்ட் ப்ளஸ் இது பாருங்களேன், இந்த டிசைனு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்கள். எனக்கு ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது. இந்த கலருனால், இந்த காம்பினேஷனால் இந்த டிசைனே வேறு மாதிரி தெரியுது. இட்ஸ் ஆக்சுவலி சேம் டிசைன் தான். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து டாமினன்ட் கலர் வந்து இந்த லாவெண்டர் பர்பிள் மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ அதுவும் அண்ட் உங்களுக்கு சாஃப்ரான் அண்ட் தென் லைட்டிஷாக மெரூன் கலர் மிக்ஸ் பண்ண ஒரு காம்பினேஷன். ஃபைனல் கலர் பார்ப்போம். அதோட டாமினன்ட் கலர், ஃபைனல் கலர் டாமினன்ட் கலர் என்னென்னா பிங்க் தான், பிங்க் அண்ட் பர்பிள். இதுதான் அதோட பியூட்டிஃபுல். பாருங்களேன் டிசைன்ஸை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கலர்ஸ் ஆக்சுவலாக சூப்பராக எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இங்கே இந்த பூவை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம 2 டிசைன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3ஆவது டிசைன்ஸு. 3ஆவது டிசைனில் முதல் இடம் பாருங்கள். முதல்ல இது ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இது இப்போ ரவுண்ட் ஃப்ளவர், பெரிய பூ, இங்கே வந்து பூ. இதோட டாமினன்ட் கலர் வந்து ஆக்சுவலி 2 காம்பினேஷன் இருக்குது, க்ரீன் அண்ட் பர்பிள். பார்த்தீங்களா, இங்கே கலர் காம்பினேஷன் வேறு. அதே மாதிரி இங்கே மேலே சாரி செக்ஷனில் இங்கே 2 கலராக பிரியுது. மேலே க்ரீனு, இங்கே கீழே பர்பிள் அண்ட் இந்த எண்டு பார்ட் வந்து ஒரு ஐரிஸ் க்ரீன் கலர், ஆக்சுவலி டிஃப்னி க்ரீன் சொல்லுவாங்க கீழே உள்ளது. பார்த்தீங்களா. அடுத்த டிசைன், அடுத்த கலர் பார்ப்போம். அடுத்த கலர் வந்து பிளாக், லைட் சாஃப்ரான் ஆரஞ்ச், அதுதான் மெயின் டாமினன்ட் கலரு. இந்த பூ பார்க்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து சாரி செக்ஷனு, இது சாரி வர இடம், இது முதல் வர இடம் இருக்குதா. அடுத்த கலர் பார்ப்போம். அடுத்ததில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் தான், பார்த்ததுலேயே டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் பண்ண இது என்ன, இதோட காம்பினேஷன் என்னன்னா yellow அண்ட் நேவி ப்ளூ. பார்த்தீங்களா, yellow
லைட்டாக எல்லோ கொடுத்துருக்கோம், ஷேட்ஸ் கொடுத்துருக்குறோம். அதில் உள்ள கலர்ஸ் வந்து merge ஆகிற கலர்ஸ் எல்லாம் ப்ளூ கலர். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணி, இது வந்து ட்ராயிங் பண்ண மாதிரி இருக்குது. இதுலேயே ப்ளூ லைட்டிஷாக எல்லோ பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான் அதோட ஒர்க். பியூட்டிஃபுல்லி டன். அடுத்த கலர் பார்ப்போம். அடுத்தது வந்து என்னென்னா, இது வந்து நேவி டார்க் ப்ளூ பர்பிள், ஆக்சுவலி நேவி டார்க் பர்பிள், இங்கே வந்து லைட் ப்ளூயிஷ் க்ரீன், இங்கே பிங்க். ஆனால் இது டாமினன்ட் கலர், மெயின் கலர் எது தெரியுதுன்னா பிங்க் கலர் தான் நிறையா தெரியுது. இந்த பர்பிள் கொடுத்தனால பிங்க் நல்லா எடுப்பாக இருக்குது. இந்த பகுதி பாருங்கள், இதெல்லாம் பூ போட்ட டிசைன்ஸு. அண்ட் கீழே பகுதி பாருங்கள், இங்கே டார்க் பர்பிள் அண்ட் கீழே வந்து லைட் பிங்க். சரி, ஃபைனல் ஒரு கலர் பார்ப்போம். சிமிலர் பட் லிட்டில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், அப்படியே ஃப்ளிப் பண்ண மாதிரி. இதில் கூட வந்து என்னென்னா பிங்க் அண்ட் பர்பிள், அதில் ஆக்சுவலி கூட ப்ளூ டோன் இருந்துச்சு. இங்கே ப்ளூவை தூக்கிட்டோம், ஆக்சுவலாக ப்ளூ எடுத்துகிட்டு லைட் ப்ளூ எடுத்துட்டோம். ஃபுல்லாக லைட் ப்ளூ எடுத்துகிட்டு இப்போ டார்க் பர்பிள் அண்ட் உங்களுக்கு டார்க் பிங்க் அண்ட் தென் டார்க் ப்ளூ. ஸோ இதுதான் அதோட காம்பினேஷன். இது எல்லாமே மேட் இன் ஜப்பான். இது ஆக்சுவலாக ரொம்ப டைம் எடுத்து பண்ண டிசைன்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், குட் பை.